லூக்கா 17. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு அவர் சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களிலொன்றை காண வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காணமாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜல பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். அந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஜெபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான விளக்கை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 17வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நோவாவின் நாட்களிலும் லோத்தின் நாட்களிலும் நடந்தது போல, முன்பு நடந்தது போலவே இன்னும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத பலவீனங்களின் நிமித்தம் ஆண்டவரே பாடுகள் படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அற்புத சுக பலன் ஆரோக்கிய விடுதலை கட்டளையிடும். ஆண்டவரே அப்பா, தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும். ஆண்டவரே அப்பா, படிக்கிற பிள்ளைகளை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும். ஆண்டவரே அப்பா, மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே
உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. அறியாமையினால் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் ஆண்டவரே, பாவங்கள் யாவையும் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. முன்னோருடைய சாபக்கட்டுகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், பில்லி சூனிய மாந்தரீகங்கள், செய்வினைகள் யாவும் உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு அப்புறப்பட்டு போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அக்னி மதிலாய் இருந்து எங்களை உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாத கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர். எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். எங்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தும். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் எங்களுக்கு உதவ நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வீண் பிரயாணங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுக்கு சகாயராய் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். தேவைகள் யாவையும் சந்தியும், ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்து வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே, ஆமேன்.